அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை அமாவாசை நாட்களில் பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்களை பெறப்போகும் 6 ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக வேதம் மற்றும் ஜோதிட சாஸ்திரங்களின்படி தை அமாவாசை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் இந்த ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நிகழ உள்ளது. இது 12 ராசிகளுக்கும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் 6 ராசிகள் அதிக அளவு யோகங்களை பெற உள்ளன. அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முன்னோர் வழிபாட்டை தடையின்றி தொடங்குவது நம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக்கும். எப்படி சாதாரண அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலயபட்ச நாட்களில் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறோமோ அப்படி தை அமாவாசையில் திதி கொடுப்பது அவசியம். இதன் தாக்கம் நம் ராசி மற்றும் லக்னத்தில் கண்டிப்பாக நமக்கு எதிரொலிக்கும். இந்த ஆண்டு ஏற்கனவே குரு, சனி, சுக்கிரன், புதன், ராகு, கேது உள்ளிட்ட முக்கிய பயிற்சிகள் உள்ளன. பல கிரகங்கள் இணைந்து பயணிக்கின்றன. அந்த வகையில் இந்த தை அமாவாசை என்பது மேஷம், ரிஷபம், கடகம், விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 6 ராசிகளுக்கு அதிக அளவு பலன்களை அள்ளித்தரப்போகிறது. முதலாவதாக மேச ராசி நண்பர்களே, தை அமாவாசைக்கு பிறகு மிகவும் ராசியினருக்கு இந்த மேஷ ராசியினருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் லாபம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு காத்திருப்பவருக்கு நல்ல நேரத்தில் நல்லது நடக்கும். நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிகளுக்கு இந்த ஆண்டுகளில் உள்ள அனைத்து பயிற்சிகளுமே நல்ல பலன்களையே தரும். கடந்த கால கஷ்டங்கள் பனி போல் விளங்கும். அந்த வகையில் தை அமாவாசைக்கு பிறகு எதிர்பாராத பல பலன்கள், சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள். உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த வேலை அமையும். உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும். உங்களுக்கு மகிழ்ச்சியே. அடுத்ததாக கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு தை அமாவாசைக்கு பிறகு சிறப்பான பலன்களை தரப்போகிறது. தொழில் மற்றும் குடும்பம் அடுத்தது இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதி நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுபகாரியங்களால் வீடு மகிழ்ச்சி பொங்கும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும். அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்களே, விருச்சக ராசிக்கு தை அமாவாசைக்கு பிறகு உத்தியோகம் மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழிலில் விரிவடைந்த லாபம் அதிகரிக்கும். உங்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்துக்காக நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் செய்து கண்டிப்பாக முடிப்பீர்கள். அடுத்ததாக மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு தை அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசல் கதவை கண்டிப்பாக தட்டப்போகிறது. யோகங்கள் கொட்டும். இறங்கிய அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்று தடம் பதிப்பீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். நீண்ட காலமாக நினைத்து வெளிநாட்டு பயணம் கைகூடும். செயல் அடுத்ததாக உங்களுக்கு செல்வ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. வியாபாரத்திலும் லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கிறது. அடுத்ததாக மீன ராசி நண்பர்களே, மீன ராசிக்கு தை அமாவாசைக்கு பிறகுக்கான மாற்றங்கள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். கடன் சுமை நீங்கும். சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், நகை, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றன. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். முதலீட்டால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்க போகிறது. இந்த மகாலய அமாவாசைகளை விட இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறதால் இந்த 6 ராசியினரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காது இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த தை அமாவாசை நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரியில் இந்த உத்தராயண காலத்தில் வரும் இந்த தை அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தல் மற்றும் தர்ப்பணம் கொடுத்தல் இடத்தில் ஏழை எளியோர்களுக்கு தானம், அன்னதானம் இவற்றை வணங்கி வந்தால் உங்கள் ராசிப்படி இந்த ராசியானது அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது. மேற்கொண்டு வலுவூட்டும் வகையில் இந்த தை அமாவாசை சிறப்பாக உள்ளது. இந்த அமாவாசை நாட்களில் நாங்கள் மேலே கூறியுள்ள இந்த பரிகார முறைகளை கண்டிப்பாக செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியடையும். முக்கியமாக இந்த அமாவாசை நாள் தர்ப்பணத்திற்குரிய சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் திஷ்டி கழிப்பது போன்ற அனைத்து செயல்களையும் செய்து நீங்கள் பலம் பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால்
தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.